இந்த மாலையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜான் சாப்டர் 11. நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி அற்புதமான பல செய்திகளை நமக்காக வைத்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு பூமியிலே வாழ்ந்த நாட்களில் அநேக குடும்பங்களிலே அற்புதமான காரியங்களை செய்தார், நன்மைகளை செய்தார், கிருபைகளை செய்தார். எவ்வளவோ குடும்பங்களில் இருக்கிற சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் ஆண்டவர் மாற்றி போட்டார். அப்படி கிறிஸ்து இயேசு ஒரு குடும்பத்தை மிகவும் நேசித்தபடினால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதமான செயல்களைத்தான் நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரிந்தபடி மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். யோவான் 11ஆம் அதிகாரம் ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். மரியாளும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ள லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அற்புதமான ஒரு வேத பகுதி. ஒரு குடும்பம் ஆண்டவரை மிகவும் நேசித்தது. அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, உண்மை. ஆனால் இந்த குடும்பத்தின் பிரச்சனை சற்று வித்தியாசமானது. ஆண்டவரை இவர்கள் நேசித்தவர்கள். இந்த குடும்பத்தில் தாய் தகப்பன் இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறதில்லை. ஒருவேளை தாய் தகப்பனை இழந்து மார்த்தாளும் மரியாளும் அவள் சகோதரனாகிய லாசருவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அங்கே ஒரே ஒரு ஆண்மகன் அந்த வீட்டில் அவன் வியாதிப்படுகிறான். இந்த பெண் பிள்ளைகள் ஆண்டவரை மிகவும் நேசித்தபடினால் ஆண்டவருக்கு செய்தியை அனுப்புகிறார்கள். இது ஒருவேளை நாம் நம்முடைய கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. பொதுவாக நாம் ஜெபம் செய்தால் பதில் உடனே வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இந்த குடும்பத்தார் ஆள் அனுப்புகிறார்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம், அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். தாமதம் செய்கிறார் ஆண்டவர். அவர் ஏன் தாமதிக்கிறார் என்று நமக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு ஏன் தாமதித்தார் என்றால், ஒரு சாதாரணமான சுகத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுக்க விரும்பவில்லை. அதை காட்டிலும் மேலான ஒரு உயிர்த்தெழுதலை அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்க விரும்பினார். ஆகவேதான் பின்னும் 2 நாள் தங்குகிறார், தாமதிக்கிறார். தாமதித்த நாட்களில் என்ன நடந்தது? அவன் லாசரு மரித்து விட்டான் என்ற ஒரு செய்தி வந்தடைகிறது. ஆண்டவர் இயேசு பதஷ்டப்படவில்லை, கலங்கவில்லை. ஐயோ மரித்து விட்டானா என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை 11ஆவது வசனம், இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். எனக்கு இந்த வார்த்தை மிக ஆச்சரியமாக இருந்தது. குடும்பம் கலங்கி கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு மரணம் நடந்துவிட்டது. குடும்பத்தார் கண்ணீர் வடிக்கிறார்கள், உறவினர்கள் எல்லாரும் சூழ நின்று அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்ம பாஷையில் சொல்லுறார், ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ண மாதிரி சொல்லுகிறார். 11ஆவது வசனத்தில், நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். இது அற்புதமான ஒரு வார்த்தை.
அவன் நித்திரை அடைந்திருக்கிறான் என்று சொன்னவுடன் எல்லாரும் சொன்னார்கள், நித்திரை அடைந்திருந்தால் எழுந்திருப்பான் என்று. அவர்கள் சரீர பிரகாரமான நித்திரையை சொன்னார்கள். ஆனால் ஆண்டவரோ அங்கு மகா பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய சித்தம் கொண்டிருந்தார். செய்திக்கு போவதற்கு முன்னதாகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்நிலைகளும் வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் தேவன் கிரியை செய்யவில்லை என்றால் ஏதோ ஒரு வித்தியாசமான விதத்தில் அவர் செயல்பட போகிறார் என்றுதான் அதன் பொருள். நீங்கள் வேண்டிக் கொண்ட விதத்தில் காரியம் நடக்கவில்லை என்றால் ஆண்டவர் பெரிய விதத்தில் கிரியை செய்ய போகிறார். இங்கே ஒரு வார்த்தை என்னை தொட்டது, நான் அவனை எழுப்ப போகிறேன். அவன் மரித்திருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை தலித்தாகுமி என்று சொல்லி சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அவளை கல்லறையில் வைக்கவில்லை. ஆனால் இங்கே பிரச்சனை சற்று முற்றி போய்விட்டது. லாசரு மரித்து கல்லறையில் வைத்தாகிவிட்டது. 4 நாட்களும் ஆகிவிட்டது. இனிமேல் என்ன அற்புதம் நடக்கப் போகிறது என்று அவனுடைய சகோதரிகள் கூட தங்கள் நம்பிக்கையை இழந்து போயிருப்பார்கள். இந்த உலக வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்தது, போராட்டம் நிறைந்தது. உலகத்தில் தேவனை அறிந்த ஜனங்களுக்கும் போராட்டங்கள் இருக்கிறது, தேவனை அறியாத மக்களுக்கும் போராட்டம் இருக்கிறது. ஒரு கப்பலிலே கடலில் பயணம் செய்வது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சூறாவளி வீசுகிறது, அலை மோதுகிறது, பெருங்காற்று அடிக்கிறது, சில வேளைகளில் தென்றல் வீசுகிறது. தென்றல் வீசும் பொழுது அமைதியாக இருக்கிறோம், ஆனால் அலைகளும் புயல்களும் மோதும் பொழுது நாம் குழம்பி போகிறோம். இன்றைய இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? உங்கள் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் அங்கே இறங்கி வந்து தன்னுடைய வல்லமையை விளங்கச் செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அவர் தொட்டால் வல்லமை விளங்கியது, சுகமளிக்கிற வல்லமை விளங்கியது, இருதயங்களை மாற்றுகிற வல்லமை விளங்கியது. ஒரு சகேயு என்ற ஒரு மனிதனை சந்திக்கிறார். ஒரே ஒரு சந்திப்பு அவன் இருதயத்தை மாற்றுகிறது. சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். ஒரே ஒரு சந்திப்பு வாழ்க்கையை மாற்றுகிறது. பாவியான ஒரு பெண் வருகிறாள். ஒரே ஒரு சந்திப்பு அவள் வாழ்வை தலைகளாய் மாற்றுகிறது. மகதலேனா மரியாள் வந்து இயேசுவை சந்திக்கிறாள். அவளிடத்திலிருந்து அவர் பிசாசுகளை துரத்தினார். அவள் வாழ்க்கை மாறுகிறது. வாழ்க்கையும் மாறுகிறது, வியாதியும் தீருகிறது, மரித்தோரும் உயிரோடு எழுந்தார்கள். இதை செய்வது எது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. சொல்லுங்கள், ஆண்டவருடைய வல்லமை. அதே வல்லமை தான் இந்த மாலை வேளையில நமக்கும் காத்திருக்கிறது. அந்த வல்லமைக்கு நான் ஒரு பெயரிட விரும்புகிறேன், பவர் ஆஃப் ரெசரக்ஷன். சாதாரணமாக செயல்படுவதற்கு பெயர் வல்லமை. ஆனால் நம்பிக்கை இழந்து எல்லாம் மறித்து போன பிறகு செயல்படுகிற ஒரு வல்லமைக்கு பேரு உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மேல்தான் நீங்களும் நானும் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். சரி, இந்த உலகத்தில் மற்ற மக்களை விட நாம் எதில் விசேஷித்தவர்கள்? மற்றவர்களுக்கு வருகிற பிரச்சனைகளை விட நமக்கு வருகிற பிரச்சனையில் ஆண்டவர் நமக்கு எப்படி கிரியை செய்வார் என்று சுருக்கமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு நான் உங்களுக்காய் விசேஷமாய் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு இருக்கிறதே, அது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை செயல்படுத்தும். என்ன அறிவு? ஒரு அறிவு பரிசுத்தவான்களுக்கு இருந்தது, என் தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் ஜீவன் உள்ளவர். நான் ஜீவனற்ற ஒரு தெய்வத்திடத்தில் கையேந்த வரவில்லை. இந்த மாலை வேளையிலே நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். என்ன நம்பிக்கையில வந்திருக்கிறீர்கள்? ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவரை தேடி நான் சென்றிருக்கிறேன், அவரை தேடி செல்ல போகிறேன், அவர் எனக்கு விடுதலை தருவார் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை. ஓரிரு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2 to 4 வரைக்கும் வாசிக்க விரும்புகிறேன். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 5 verses 2 to 4. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களுடைய பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். சரி, வேதம் சொல்லுகிறது, மோசே தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களே, ஒரு தேவனை நாம் சேவிக்கிறோம்,
அந்த தேவன் ஒரு நாள் அக்கினி ஜுவாலையிலே எனக்கு தரிசனமானார். அந்த முட்செடி எரிந்தது, ஆனால் வெந்து போகாமல் இருந்தது. ஒருவேளை இந்த சரித்திரத்தை எல்லாம் மோசே சொல்லி இருக்கக்கூடும். நான் இந்த அற்புதமான காட்சியை பார்க்கும்படி நான் அருகிலே சென்ற பொழுது முட்செடியின் நடுவில் இருந்து பேசுகிற அவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று மோசே சொல்லியிருப்பார். முட்செடியிலிருந்து ஒருவர் பேசுகிறார் என்றால் பேசுகிறவர் கட்டாயம் உயிருள்ள ஒரு தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும். அதே தெய்வன்தான் இங்கே சீனாய் மலையிலிருந்து பேசுகிறார். அவருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது அது பெரிய இடி முழக்கமும் மின்னலுமாய் பயங்கரமான ஒரு காட்சியாக இருந்தது. மலையிலே அக்கினி பற்றி எரிகிறது. அந்த மலையின் நடுவிலிருந்து ஆண்டவர் தன் ஜனத்தோடு பேசுகிறார். முட்செடியில் பேசினார், பற்றி எரிகிற அக்கினியிலிருந்து ஆண்டவர் பேசினார். நீங்கள் அந்த சீனாய் மலைக்கு ஒருவேளை சென்றிருப்பீர்கள் என்றால் அந்த மலையின் அடிவாரத்திலே சில கற்களை விற்பனை செய்வார்கள். அந்த கற்களில் என்ன விசேஷம் என்றால், அந்த மலையிலே எந்த இடத்தில் நீங்கள் கல்லை உடைத்து அந்த கல்லை பார்த்தால் அதில் முட்செடியின் தோற்றம் இருக்கும். அதாவது ஒரு கல்லிலே பெயிண்ட் வச்சு வரைந்தது போல அந்த கல்லிலே முட்செடி போன்ற தோற்றம் இருக்கும். அந்த கற்களை விற்பார்கள். நாங்கள் கூட வாங்கி கொண்டு வைத்திருக்கிறோம். அது அற்புதமாக இருக்கும். ஏனெனில் மலையிலே தேவன் முட்செடியில் தோன்றின அந்த காட்சியில் அவர் உயிருள்ள தேவன் என்பதை நிரூபிக்கிறதற்காக இன்றைக்கு வரைக்கும் அந்த மலையின் எந்த இடத்தில் நீங்கள் கல்லை உடைத்து பார்த்தாலும் அதில் முட்செடி போன்ற, நம்முடைய கைகளிலெல்லாம் ரேகை இருக்கிறதே அதுபோல முட்செடி போன்ற ஒரு தோற்றம் அதில் இருப்பதை நாம் காண முடியும். இது எதை குறிக்கிறது? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். முட்செடியிலிருந்து மோசேயோடு கூட பேசினார், மலையிலிருந்து மோசேயோடு கூட பேசினார். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்பவும் பேசுவார். 4ஆம் வசனம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் உயிருள்ளவர் என்று சொன்னதோடு கூட அவர் மாத்திரமே தேவன் என்று இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கற்பித்து கொடுத்தார். இந்த மாலை வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். அன்றைக்கு தாவீது கோலியாத் என்ற ஒரு எதிரியை, அவனோடு கூட ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அவனுக்கு முன்பதாக நின்ற பொழுது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை நம் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். தாவீது இளைஞன், அவன் ஒரு வாலிபன். கோலியாத்தோ மிகப்பெரிய ராட்சதன். அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் பார்த்தால் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த சிறுவனாகிய தாவீது அவனுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது என்ன நம்பிக்கையில் நிற்கிறான் தெரியுமா? என் தேவன் ஜீவனுள்ள தேவன், இந்த கோலியாத்தை என் கையிலே ஒப்புக்கொடுப்பார். இந்த கோலியாத்தை விட என் ஆண்டவர் பெரியவர் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான். இன்றைக்கு இந்த மாலை வேளையில் கூடி வந்திருக்கிற உங்கள் உள்ளத்திலே என்ன நம்பிக்கை இருக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் சந்திக்கிற கோலியாத் எப்படிப்பட்ட கோலியாத்தா இருக்கலாம். பிரச்சனைகள் கோலியாத்தை போல ஒரு ராட்சதனை போல இருக்கலாம். பிரச்சனைகளுக்கு முன்பதாக மலை போல நிற்கலாம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற உங்களுக்கு முன்பதாக, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு முன்பதாக எல்லா பர்வதங்களும் சமபூமியாகும். ஹல்லேலூயா! அதுதான் ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் ரப்சாக்கே என்ற ஒருவன் வந்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தூஷிக்கிறார். ராஜா எசேக்கியா ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்களில் இந்த ரப்சாக்கை வந்து தூஷணமும் கேவலமுமான வார்த்தைகளாலே தேவனை நிந்திக்கிறான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் 3-4. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள்,
பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னான் என்றார்கள். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ரப்சாக்கேயும் அவனுடைய சேனைகளும் வந்து நிற்கிறது. அப்பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசி ஏசாயாவினிடத்திலே ஆட்களை அனுப்பி சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ஜீவனுள்ள உமது தேவன் கேட்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சகல பிரச்சனைகளையும் ஒரு ஜீவனுள்ள தேவன் பார்க்கிறார். நீங்கள் நிந்திக்கப்படுகிற சகல வார்த்தைகளையும் ஒரு ஜீவனுள்ள தேவன் கேட்கிறார். வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இருதயத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். மை காட் இஸ் a living God. என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், என் ஆண்டவர் உயிர் உள்ளவர். ஆகவே இந்த பிரச்சனைகளை இந்த உயிருள்ள தேவனிடத்தில் நான் எடுத்து செல்லுவேன். அந்த உயிருள்ள தேவன் கேட்பார், அந்த உயிருள்ள தேவன் பதில் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் உள்ளத்திலே ஆழமாய் இருந்துவிட்டால் உங்களை எவருமே அசைக்க முடியாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று சொல்லிவிட்டு ஜீவனுள்ள தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சங்கீதம் 42 சொல்லுகிறார். பக்தனாகி யோபு பிரச்சனைகள் நிமித்தம் அலைக்கழிக்கப்பட்ட பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்திலே அருமையான ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ மெய்யான தெய்வம். கர்த்தரோ மெய்யான தெய்வம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரோ மெய்யான தெய்வம். இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, கர்த்தரோ மெய்யான தெய்வம். இதுதான் உங்க நம்பிக்கை. என் ஆண்டவர் மெய்யான தெய்வம். வாசியுங்கள், அவர் ஜீவனுள்ள அவர் தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. நித்திய ராஜா. கர்த்தர் மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். இருந்தேன் என்று அல்ல, இருக்கிறேன். ஒருவேளை உங்கள் தகப்பனார் ஒரு கம்பெனியில் வேலை செய்தார்கள் என்றால் அவர்கள் மரித்து போன பிறகு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? என் தகப்பனார் இந்த கம்பெனியில் வேலை செய்தார், அவருக்கு இவர் மேனேஜராக இருந்தார், எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் ஜீவன் உள்ளவர். சரி, இரண்டாவதாக இவர் உயிருள்ளவராய் இருப்பது மட்டுமல்ல, இந்த தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். என்ன செய்கிற தேவனாயிருக்கிறார்? உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். வேதத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த உயிருள்ள தேவன் தன்னுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை மக்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட்டார் என்று சுருக்கமாய் ஒரு சிலருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதம் முழுவதும் ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் கிரியை செய்தது என்று பல காரியங்களை பதிவிட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். 18வது வசனம். உன் சந்ததி 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து முதலாவது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். வயது 75. தேவன் அவருக்கு பலன் இருக்கிற நாட்களில் தான் அழைத்தார்.
ஆனால் பலன் இருக்கும் பொழுது தேவன் அவர் வாழ்க்கையிலே கிரியை செய்யவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா, அவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பிறகு 2 நாட்கள் தாமதித்தார். ஏன்? வியாதிப்பட்டிருக்கும் பொழுது சென்றால் வெறும் வியாதி மாத்திரம் சுகமாயிருக்கும். ஆனால் தாமதமாய் சென்றதினால் அவனை உயிரோடு எழுப்பினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கூட அதே போலத்தான் தேவன் தாமதித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்கள் தாமதிக்கிறது என்றால் கவலைப்படாதிருங்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் ரொம்ப பெஸ்ட்டாக செய்ய போகிறாரு அப்படின்னு அர்த்தம். உங்கள் பெண்ணுக்கு வாழ்க்கை தாமதிக்கிறது, வேலை தாமதமாக இருக்கிறது என்றால் அந்த தாமதத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனெனில் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், நிச்சயமாய் அது வரும், அது தாமதிப்பதில்லை, தாமதித்தாலும் காத்திரு என்று சொன்ன ஆண்டவர் அந்த காத்திருக்கிற காலத்திலே நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புவார். அது சில வேளையில் சில காரியங்களில் சீர்பட வேண்டியதாக இருக்கும், சில காரியங்களில் வளர வேண்டியதாக இருக்கும், தேவனை தேட வேண்டியதாக இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படி ஆண்டவர் தாமதிக்கிறார். ஆபிரகாமுக்கு ஏன் தாமதித்தார் என்றால் அவரை விசுவாசத்தில் வளர்க்கும்படி ஆண்டவர் தாமதித்தாராம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அப்படித்தானே இருக்கிறது, வாசியுங்கள். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. 18, உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ ஆண்டவர் டிலே பண்ண பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னா இவருடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தது. ஒரு நாள் வருத்தத்தோடு ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். இந்த என் வீட்டு விசாரணை கர்த்தனாகி எல்லையேசர் தான் எல்லாவற்றின் மேலும் விசாரணை கர்த்தனாயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அவனை வெளியே அழைத்து கொண்டு போகிறார். ஆபிரகாம், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொன்னார். இங்கிருந்த ஆபிரகாமின் விசுவாசம் இங்கே வந்துவிட்டது. இதை போல ஆண்டவரோடு கட்டாயம் அவருக்கு பல என்கவுண்டர் இருந்திருக்கும். ஒவ்வொரு முறை தேவனிடத்தில் போய் நிற்கும் பொழுதும் ஆண்டவர் பேசியிருப்பார். நான் இப்படி சிந்தித்து பார்ப்பேன், ஒருவேளை வேலைக்காரன் ஒருவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கும், தூக்கி கொண்டு வந்திருப்பான். ஐயா, எனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது, இதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள் என்றவுடன் அந்த குழந்தையை கையில் வாங்கி அவர் ஆசீர்வதித்திருப்பார். ஏதோ ஒரு பரிசு எல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பார். அவன் குழந்தையை தூக்கி கொண்டு போகும் பொழுது தூரத்திலிருந்து பார்த்திருப்பார், எனக்கு இப்படி ஒரு குழந்தை எப்பொழுது பிறக்கும்? ஆண்டவர் தருவேன் என்றார், எனக்கோ வயது கூடிக்கொண்டு சொல்கிறது, என் சரீரத்தின் பலத்தை இழந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், அவர் நிச்சயம் தருவார். இப்படித்தான் ஒவ்வொரு வேலைக்காரன் வந்து பிள்ளையை கொண்டு வந்து ஜெபம் பண்ணி விட்டு போகும் பொழுது ஆபிரகாம் நினைத்திருப்பார். ஒரு நாள் வந்தது, அவர் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனும் முடிந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரம் செத்து போனது என்று. அதன் பொருள், ஒரு பிள்ளையை பிறப்பிக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இல்லாமற் போய்விட்டது. சாராளின் கர்ப்பம் செத்து போனது, அவ்வளவுதான். 2 பேரும் இனிமேல் பிள்ளையை பிறப்பதற்கு வாய்ப்பை இழந்து நிற்கிறார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதுதான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படி கிரியை செய்கிறார்? அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பிரியமானவர்களே, உங்கள் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் நிற்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது, கிரியை செய்கிற வல்லமை இருக்கிறது, காரியங்களை மாற்றுகிற வல்லமை இருக்கிறது. ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பார்? சரீரம் செத்து போயிற்று. சாராளை பார்த்தால் வயது முதிர்ந்த பெண்ணாய் மாறிவிட்டார். ஆனாலும் தேவனே, எனக்கு ஒரு பிள்ளையை தருவீர், நான் நம்புகிறேன், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னீர், உனக்குள் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீர், உன்னிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்னீர். இந்த ஜெபத்தை யாராவது கேட்டிருந்தா என்ன யோசிச்சிருப்பாங்க? தாத்தா பாரு என்ன ஜெபம் பண்ணுறாரு, வயசு 98 ஆயிடுச்சு, ஆனால் பிள்ளை தருவாருன்னு ஜெபம் பண்ணுறாரு. இப்படி ஒரு முட்டாள் எங்கேயாவது இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. விசுவாசம் உலகத்தாருக்கு முட்டாள்களை போல தான் தோன்றும். விசுவாசம் உலகத்தாருக்கு முட்டாள்தனமாகத்தான் தோன்றும்.
விசுவாசிகளின் விசுவாசத்தை பார்க்கும் பொழுது உலகத்தார் பரிகசிப்பார்கள். ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ எல்லாம் நடக்கப் போவது போல நம்புகிறாயா என்றால் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். ஆபிரகாமுடைய செத்துப்போன சரீரத்தை உயிர்ப்பித்த அதே தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்யும். ஒன்றுமே இல்லை, உயிர் அணுக்கள் இல்லை அவரிடத்தில், அவருடைய மனைவியினிடத்தில் உயிர் அணுக்கள் இல்லை. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் இருந்தாரே. வானத்திலே நட்சத்திரங்கள் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. அதே போல வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருப்பார்? உயிரணுக்கள் உண்டாக கடவது என்று சொல்லியிருப்பார். நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க, அறிக்கை செய்ய ஒன்றுமே இல்லாத சரீரத்தில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்தது. இந்த மாலை வேளையிலே சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களா? உங்கள் சரீரத்தில் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீர்களா? குடும்ப சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்து நிற்கிறீர்களா? ஒன்றை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்ய கண்களால் பார்க்க முடியாது, செவிகளால் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் வாயினால் அறிக்கை செய்ய தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு தாய்க்கு ஒரு மகன் ஒருவன் இருந்தான். அவன் சரியாக பேசவும் மாட்டான், சரியாக படிக்கவும் மாட்டான். இந்த தாய் அவனை பள்ளிக்கு அனுப்பினார்கள். அந்த ஆசிரியர் பலமுறை சொல்லிவிட்டார்கள், உன் பிள்ளைக்கு படிப்பு வரவில்லை என்று. ஒரு நாள் என்ன செய்தார்களாம், ஒரு காகிதத்தில் எழுதி அவனுடைய ஷர்ட்டில் பின் பண்ணிட்டு, இனிமேல் உங்கள் பிள்ளையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம், அவன் படிப்பதற்கு தகுதியே இல்லாதவன் என்று வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்களாம். இந்த தாய் ஒரு பக்தி உள்ள தாய். அவள் ஒரு முடிவெடுத்தாள், என் பிள்ளைக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கிறேன், ஹோம் டியூஷன் எடுக்கிறேன், வீட்டிலிருந்து அவன் படிக்கட்டும் என்று சொல்லி அந்த தாய் முயற்சி எடுத்து ஜெபத்தோடு அந்த பையனை படிக்க வைத்தார்களாம். அந்த பையன் படித்தான், பெரிய விஞ்ஞானியானான், பல நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அவருக்கு பெயர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் அற்பம் என்று தன்னிலதை ஆண்டவர் தன்னுடைய கையில் எடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறீர்களோ, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய வல்லமை உங்கள் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும், உங்களுக்கு வாக்கு சொன்னதை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை விளங்க பண்ணினார். ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். சி மேஜர். உங்களுக்கும் செய்வாரா? சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறார், எனக்கும் அந்த தேவன் அற்புதம் செய்வார். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லு,
ஆண்டவரே. நான் தனிமை இல்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்பு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா. நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சரீரத்தை உயிர்ப்பித்தவர் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே காரியங்களை உயிர்ப்பித்தார். ஆபிரகாமை உயிர்ப்பித்த அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். இரண்டாவதாக இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் உயிர்ப்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். என்னோடு கூட யோபுவின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அற்புதமான புத்தகங்கள் பலவற்றில் யோபுவின் புத்தகமும் மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். மிகுந்த சிறந்த செல்வ சீமானாய் வாழ்ந்தவர் இந்த யோபு. தேவனுக்கு பயந்தவர், தீமையை விட்டு விலகினவர், தேவனை ஆராதித்தவர், தன் குடும்பம் முழுவதற்கும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தியவர். அப்படிப்பட்ட ஒரு பக்தன். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. வாசிக்க விரும்புகிறேன். முதல் 2 வசனம். உத்தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள். புத்தகம் துவங்கும் போது அழகான ஒரு அறிமுகத்தோடு துவங்குகிறது. ஊத்ஸ் தேசத்திலே ஒரு பக்தன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகள். அவன் தேவனுக்கு பயந்தவன், தேவனை நேசிக்கிறவன். ஆண்டவர் அவன் வாழ்க்கையை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். ஆனால் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சூறாவளி வீசியது. பொல்லாத பிசாசாகிய சாத்தான் அவன் குடும்பத்தை அழிக்கும்படி திட்டம் பண்ணினான். ஆண்டவரிடத்தில் போய் அனுமதியும் கேட்டான். ஆண்டவரும் அனுமதி கொடுக்கிறார். ஏன் கொடுத்தார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அனுமதி கொடுத்ததினால்தான் இந்த புத்தகம் இன்றைக்கு வேதத்திலே இடம் பெற்றிருக்கிறது. உடைக்கப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் அந்த புத்தகத்தை படித்து ஆறுதல் அடைகின்றோம். வாசியுங்கள் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார், வேலி அடைத்தார். ஆனால் நடந்த சம்பவம் வசனம் 19. வனாந்தர வெள்ளியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு துக்கம் அவருடைய வாழ்க்கையிலே. அதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் ஆடு மாடுகள் எல்லாம் பறித்து கொண்டு போகப்பட்டது, ஒட்டகங்களை சாய்த்து கொண்டு போனார்கள், காளைகள் எருதுகள் பறிபோய்விட்டது, எல்லாம் நஷ்டம் 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 நஷ்டம். யோபுவின் வாழ்க்கையிலே எதுவுமே வாய்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை. எல்லாம் போயிருந்தால் கூட பிள்ளைகள் இருந்திருந்தால் ஆறுதல் அடைந்திருப்பார். பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள். இந்த சூழ்நிலைமையில் முதலாவது ஆண்டவரிடத்தில் போய் அவன் அனுமதி கேட்ட பொழுது எல்லாம் அழிந்து போனது, பிள்ளைகளும் அழிந்து போனார்கள். பிசாசு 2ஆம் முறை போய் ஒரு உத்தரவு கேட்கிறான். அவனுடைய சரீரத்தை தொடும்படி உத்தரவு கேட்கிறான். ஆண்டவரும் அனுமதிக்கிறார். வசனம் 7, 2ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம். அப்பொழுது சாத்தான்
கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். முந்தின அதிகாரம் மகா பெரிய செல்வந்தன் என்று அவனை வருணிக்கிறது. ஆனால் 2ஆம் அதிகாரம் அவன் தரித்திரன் என்று சொல்லி அவனை வருணிக்கிறது. வாழ்க்கையிலே சில வேளைகளில் நீங்கள் நினையாத வீழ்ச்சிகள் உங்களுக்கு வரலாம், நீங்கள் நினையாத நஷ்டங்கள் வரலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் முதலீடு செய்திருப்பீர்கள், ஒன்றுமில்லாமல் போய்விடலாம். உங்கள் குடும்பம் எழும்பி நிற்கும் என்று நினைத்திருப்பீர்கள், குடும்பம் வீழ்ந்து போனதை போல சூழ்நிலைமை வரும். பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்கு பயந்திருப்பார்கள் என்று நினைத்தீர்கள், பிள்ளைகளின் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட எதிர்பாராத நஷ்டங்கள் வரும் பொழுது எந்த மனுஷனும் கலங்குவது இயல்பு. மனைவி வந்து சொல்லுகிறாள், நீர் இன்னுமா உம்முடைய உத்தமத்திலே நிற்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். சிநேகிதர்கள் வருகிறார்கள் அவரை வந்து பார்ப்பதற்கு. 7 நாள் மௌனமாய் அமர்ந்திருக்கிறார்கள். 7 நாள் முடிந்த பிறகு எல்லாரும் அவரை பேச ஆரம்பிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நீ துன்மார்க்கனை போல வாழ்ந்தாய், நீ தேவனை தேடவில்லை, ஜெப தியானத்தை குறைத்தாய், ஆகவே உனக்கு இது நடந்தது. ஒருவன் உத்தமனாய் இருந்து தேவனுக்கு பயந்து நீதிமானாய் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்று மாறி 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 வசை பாடுகிறார்கள் யோபுவை. ஐயோ, யோபுவுடைய இருதயம் உடைகிறது. ஆண்டவரை பார்த்து அங்கலாய்க்கிறார். நான் அவரை தேடுகிறேன், அவரை காணவில்லை, முன்னாகவும் காணவில்லை, பின்னாகவும் காணவில்லை, பக்கத்தில் இருந்தாலும் காணவில்லை. எனக்கும் என் தேவனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று கதறுகிறார். வாழ்க்கை சில வேளையில் இருளாய் இருக்கிறது. வாழ்க்கையில் சில வேளைகளிலே என்ன செய்வதென்று தெரியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஒன்றும் புரியாது, எதை முடிவெடுப்பது தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாலை வேளையில் ஒருவேளை நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் யோபுவின் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். பல காரியங்களை அங்கலாய்த்து புலம்பி 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 சொல்லுகிற யோபு கடைசியாய் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். அது உலகத்தில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளாலும் விரும்பப்படுகிற ஒரு வார்த்தை. யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். மார்த்தாள் மரியாள் கூட அப்படிதான் சொன்னாங்க. ஆண்டவரே, என் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்றீங்க, கடைசி நாளில் அவனும் எழுந்திருப்பான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னைக்கும் நம்ம ஒரு நாள் செத்து மண்ணில் மடிந்து புதைக்கப்பட்ட பிறகு ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்குமே, அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று. இல்லை, இந்த பூமி வாழ்க்கையிலே, புவி வாழ்விலே கர்த்தர் தன்னுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே விளங்க விரும்புகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த விரும்புகிறார். யோபுவுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தார். வசனம் சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என்ன நினைச்சாரு? எல்லாம் அழிஞ்சிருச்சு, என் ஆண்டவர் மட்டும் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் வருவார், அப்பொழுது பார்ப்பேன், என் வாழ்வு இப்படியே தான் இருக்கும். இப்படிதான் அவர் நினைத்தார். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். மார்த்தாள் மரியாள்கள் நினைத்தார்கள், இப்படிதான் இருப்பேன் போல என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த புவி வாழ்விலேயே தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை யோபுவின் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்தது. ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், உரையாடல் தொடர்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ரெண்டத்தனையாய் எல்லாம் போயிடுச்சு, இனிமே வரவே வராது என்று நினைத்த காரியத்தில் ரெண்டத்தனை. எப்படி கிடைச்சது தெரியுமா? 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் என்றைக்கோ ஒரு நாள் செத்து
மண்ணில் மடிந்த பிறகு என் மீட்பரை பார்ப்பேன் என்று அல்ல, இப்போ கூட, இப்போ என் வாழ்க்கையில் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஒரு தடவை வாயில் அறிக்கை இருங்க, தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது என் வாழ்வில் தடைப்படாது. இந்த விசுவாசம் வந்த உடனே தேவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஆபிரகாமுக்கு விசுவாசம் வந்த உடனே தேவன் செயல்பட ஆரம்பித்தார். மார்த்தாள் மரியாளை பார்த்து, நான் இதை செய்ய, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னவுடன் அவர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்னார்களே, உடனே செயல்பட ஆரம்பித்தார். இந்த மாலை வேளையிலே உங்கள் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்து அவருடைய சரீரத்தில் உயிர் அணுக்களை கொடுத்து பிள்ளையை கொடுத்தவர், யோபுவுக்கு தான் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை விளங்க பண்ணி அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இந்த ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் நம்பிக்கையெல்லாம் இழந்து போன ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் சாப்டர் 37 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். தேவரீர் அதை அறிவேன் என்றேன். எசேக்கியேலை ஆண்டவர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் அருகே கொண்டு போகிறார். இதன் பின்னணியத்தை நீங்கள் சற்று அறிய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலே போய் குடியிருந்தார்கள். குடியிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மற்ற ஜனங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ஆனால் இவர்கள் கானான் தேசத்தில் போனவுடன் அங்கிருந்த தெய்வ வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றினபடினால் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அனுப்பி ஆண்டவர் எச்சரித்தார். அவர்கள் கேட்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஜீவனுள்ள தேவனை வணங்குகிற நாம் ஜீவ மார்க்கத்தில் தான் நடக்க வேண்டும். புறஜாதிகளின் மார்க்கத்தில் நடக்கக்கூடாது. புறஜாதிகளைப் போல வாழக்கூடாது. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், ஆஸ்திகள், இவைகளுக்கென்றே வாழ்ந்து முடித்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருந்தார்கள். நாம் அப்படி வாழக்கூடாது. இந்த ஜனங்கள் நல்ல ஒரு தேசத்தை தேவன் தந்திருந்த பொழுது சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் களிப்போடு மன மகிழ்ச்சியோடும் தேவனை சேவிக்காததினால் ஆண்டவர் இவர்களை சிறையாக அனுப்பிவிட்டார். சிறையிருப்பின் போய் இருக்கிறார்கள். 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 30 வருடம், 40 வருடம் ஓடிக்கொண்டே போகிறது. இங்கேதான் இருப்போமா, அடிமைகளாகத்தான் இருப்போமா, விடுதலை வராதா என்று நம்பிக்கை இழந்த நேரத்தில் எசேக்கியேலை அழைக்கிறார். எசேக்கியேல், இங்கே வா, உனக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறேன். இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை நீ பார். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று உன்னிடத்தில் கேட்டேன். நீ, ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்று சொல்லிவிட்டாய். இது யார் தெரியுமா? வசனம் 11 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். பள்ளத்தாக்கில் என்ன இருக்குது சொல்லுங்க? உலர்ந்த எலும்புகள்னா தலை ஒரு இடத்துல கிடக்கும், கால் ஒரு இடத்துல, கால் எலும்பு ஒரு இடத்துல. நான் கொஞ்சம் கற்பனைவாதி. பைபிளில் படிக்கும்போது கொஞ்சம் இமேஜின் பண்ணிலாம் படிப்பேன். அந்த உலர்ந்த எலும்புகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அங்கே கல் கிடந்திருக்கும், இங்கே மெடிக்கல் டேர்ம் வேண்டாம், காமன் டேர்ம்லேயே சொல்கிறேன், இங்கே கை போன் கிடந்திருக்கும், அங்கே கால் போன் கிடந்திருக்கும். இந்த எலும்பு, பாதத்தில் உள்ள எலும்பில் ஒன்று அங்கே கிடந்திருக்கும், ஒன்று இங்கே இருந்திருக்கும். இது மாதிரி ஒரு 2 லட்சம் ஆட்களுடைய எலும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் உயிரடைமானா அவனுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் உரை. அப்பொழுது அது ஒன்றோடு ஒன்று சேரும். நான் அதில் சதையை வைப்பேன், தோலை வைப்பேன், தோலினால் மூடுவேன், நான் அதற்கு உயிர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் போய் நிற்கிறான். அவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே உயிரடையும்? ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில வேளைகளில் கர்த்தர்
கர்த்தர் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு பேச சொன்னா பேசிட்டே இருக்கணும். இந்த வியாதி சுகமாகணும், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் சுகமானேன் சுகமானேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வியாதி சுகமாகும். ஆனால் தெரில, டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு, அது எப்படி இருக்குமோ தெரியல, இந்த பிள்ளை ஏதோ பரீட்சை எழுதியிருக்குது, பாஸ் பண்ணுமான்னு தெரியல, அப்படிலாம் பேசுனீங்க, உங்கள் பிள்ளைக்கு நல்ல ரிசல்ட் வராது. வேர்ட் ஆஃப் ஃபெய்த்தை நீங்கள் பேசணும். வசனம் சொல்லுகிறது, அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அவைகள் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்ததாம். யோசிக்கிறேன், அங்கிருந்து ஒரு ஸ்கல் பறந்துங்க வந்திருக்கோம்ல, கழுத்து எலும்போடு சேர்ந்திருக்கோம், அங்கிருந்து கை எலும்புங்க சேர்ந்திருக்கோம், அங்கிருந்து கால் எலும்பு சேர்ந்திருக்கோம். ஒரே இறைச்சலின் சத்தம், உயிர் அடையுமான்னு நினைச்ச இடத்துல எல்லா எலும்புக்கூடுகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எலும்புக்கூடா மாறிடுச்சு. இப்போ எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கிறான், சதைகளால் மூடப்படுகிறது, நரம்புகள் சேர்க்கப்படுகிறது, அதில் மேல் தோலினால் எல்லாம் மூடப்பட்ட பிறகு இப்ப சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளை உயிர் அடையுங்கள் என்று சொன்ன உடனே மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள். பார்க்கறதுக்கு ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்கு இந்த அதிகாரம், ஆனால் அதுதான் உண்மை. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து உலர்ந்து போயிருக்கிற எல்லா காரியத்தையும் உயிரோடு எழும்ப பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்காய் நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சதைகள் உருவாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். சதைகள் எல்லாரும் பாடலாமா விசுவாசத்தோடு? உம் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே.
அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் சரீரத்தை உயிர்ப்பித்தது. யோபுவின் வாழ்க்கையிலே சகலவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போன அவருடைய நம்பிக்கை உயிரடைந்தது. 70 ஆண்டுகளின் முடிவிலே ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணினார். கடைசியாக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தவர். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக செய்ய போதுமானவராய் இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அங்கே ஒரு பெண் நெடுநாள் கழித்து ஒரு குழந்தையை கருத்தரிக்கிறாள். அந்த பிள்ளை மரித்து போய் விடுகிறாள். செய்தி தீர்க்கதரிசிக்கு கடந்து செல்கிறது. தீர்க்கதரிசிக்கு இது ஒரு பெரிய சவால். என்னை இவ்வளவு சலக்கரணையோடு இந்த பெண் கவனித்தாளே, இவளுக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் இப்பொழுதோ அந்த பிள்ளை மரித்து போய்விட்டது. பெற்றோராகிய உங்களில் அநேகருக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை மரித்து போயிருக்கிறது. பிள்ளைகளின் வாழ்வு செழிக்குமா செழிக்காதா, நடக்குமா நடக்காதா, வாழ்ந்திருப்பார்களா, உயர்வு வருமா, படிப்பில் முன்னேற்றம் வருமா, ஆண்டவரை நேசிப்பார்களா, ஆண்டவரோடு நடப்பார்களா, குடி பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான், போதைக்கு அடிமையாக இருக்கிறான், நண்பர்களோடு சுற்றி திரிகிறான், வாழ்க்கையிலே மாற்றம் வருமா என்று நம்பிக்கை இழந்து போன ஒரு பெற்றோராக நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். இங்கே வேத வசனம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசியுங்கள். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்கள் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. பிள்ளை மரித்து விட்டது. அந்த பெண்ணுக்கு நம்பிக்கையெல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் அவள் எவ்வளவு தைரியசாலி பாருங்கள். பிள்ளையை உள்ளே வைத்து பூட்டி விட்டு நேரடியாய் தீர்க்கனை தேடி வருகிறாள். இவள் ஒரு விசுவாச பெண். அவளுக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தது இது சாவதற்காக கொடுக்கவில்லை, வாழுவதற்காய் கொடுத்தார். பெற்றோரே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், எத்தனை கிராண்ட் சில்ட்ரனை கொடுத்திருந்தாலும், அத்தனை பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். ஆபிரகாமுக்கு இன்னொரு பாடத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு வயது வந்தவுடன் ஆண்டவர் சொன்னார், உன் குமாரனை நீ பலியிடு என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஆபிரகாம் யோசிக்கிறார், தேவன் இந்த பிள்ளையை கொடுத்தார், இந்த பிள்ளையை பலியிட சொல்லுகிறாரே, என்ன செய்வதென்று அவன் திகைத்திருப்பான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளையை அழைத்து கொண்டு போகிறார். பிள்ளை கேட்கிறான், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்ட பொழுது, அதான் தெரியலப்பா அப்படின்னு நம்மள மாதிரி அவர் சொல்லலை. என்ன சொன்னார்? தகன பலிக்கான ஆட்டை என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மகனே, நீ என் கர்ப்பத்திலிருந்து உன் தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாகும் பொழுது என் நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிருந்தது. மரித்து போன உன் தாயின் கர்ப்பத்திலே உயிர் கொடுத்த ஆண்டவர், மரித்து போன என் சரீரத்திலே உயிர் கொடுத்த அந்த ஆண்டவர் தகன பலிக்கான ஆட்டையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லிவிட்டார். மேலே ஏறுகிறார்கள். பிள்ளையை கட்டி அந்த கட்டையின் மேல் கிடத்துகிறார். என்ன ஒரு தகப்பனுடைய உள்ளம் தவித்திருக்கும், துடித்திருக்கும். ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளையை இப்பொழுது நீரே கேட்கிறீரே. கத்தியை கையில் ஓங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. கர்த்தர் எதை பார்த்தார் தெரியுமா? இந்த பிள்ளையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அற்புதமாய் கொடுத்தார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு கொடுத்தார். இப்பொழுது
இந்த பிள்ளையை நான் பலியிட்டாலும் கூட ஆண்டவர் இந்த மரணத்திலிருந்து அவனை எழுப்புவார் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான். வசனம் சொல்கிறது, மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் என்று எண்ணி என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை மரித்த நிலைமையில் இருக்கிறதா? அவர்களை குறித்த உங்கள் நம்பிக்கை மரித்த நிலைமையில் இருக்கிறதா? இன்றைக்கு சொல்லுகிறேன், பலிபீடத்தில் கிடத்தப்பட்டு கடைசி நிலைமை வந்த பொழுது ஆண்டவர் கிரியை செய்தாரே, அதே போல தேவன் கிரியை செய்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த தீர்க்கன் என்ன செய்தார்? பிள்ளையின் மேல் முகம் குப்புற விழுந்து கதறி அழுது ஜெபிக்கிறான். உங்கள் வாழ்க்கையை எது மாற்றும் தெரியுமா? ஜெபம் ஒன்று மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏன் சூழ்நிலைமை மாறவில்லை? தேட வேண்டிய அளவு இன்னும் தேவனை தேடவில்லை. இன்னும் ஆண்டவரை உபவாசித்து அவரை நோக்க வேண்டிய அளவுக்கு தேவனை நோக்கவில்லை. இன்னும் உங்கள் விசுவாசத்தை கூட்டி தேவனிடத்திலே உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போதுமானவராயிருக்கிறார். மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு அதே வல்லமை உங்களுக்கும் ஆயத்தமாயிருக்கிறது. கடைசியாக நாம் படித்த அதே வேத பகுதிக்கு திரும்பவும் வர விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கும் மார்த்தாளுக்கும் நடக்கிற உரையாடலை பார்க்கிறோம். 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். மார்த்தாள் சொல்றார், ஆண்டவரே, நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? செத்திருக்க மாட்டான். நம்ம பல வேளைகள் நினைக்கிறோமே, நான் மட்டும் இதை செய்யாதிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, நான் மட்டும் இதை செய்திருந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு, நான் செய்யாது விட்டுட்டேனே, நான் இதை செஞ்சிட்டேனே. பல வேளைகளில் நாம் செய்ததும் நாம் செய்யாமல் விட்டதை குறித்ததுமான குற்ற உணர்வு நம்மை கொல்லுகிறது. நான் ஏன் இதை செஞ்சேன்? நான் ஏன் இப்படி நடந்தேன்? நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன்? நான் ஏன் இதுக்கு சரி சொன்னேன்? வாழ்க்கையில் அப்படி குற்ற உணர்வோடு இருக்கிறீர்களா? நாம் எல்லாரும் பலவீனர்கள். நம்முடைய புத்தீனத்துக்கு தக்கதாக தேவன் பல வேளைகள் நம்மை நடத்துகிறது இல்லை. நாம் மண்ணென்று அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனமான முடிவுகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த பெண் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் இதெல்லாம் நடந்திருக்காது. ஆண்டவர் இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன், எல்லாரும் வாசிங்க, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். மார்த்தாள் சொல்றாள், அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் வல்லமை, நான் மரித்து மண்ணுக்குள் போன பிறகு ஒரு நாள் இயேசு வருவாரே, அன்றைக்குத்தான் என்று. அன்றைக்கல்ல, இன்றைக்கே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. வசனம் 40 சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் 4 நாளாகி நாறிப்போன அந்த லாசருவின் சரீரம் கூட உயிரோடு எழும்பும். வாட் இஸ் யுவர் ஃபேமிலி சிச்சுவேஷன்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பிரச்சனைகள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் என் வல்லமை உன் வாழ்க்கையில் விளங்கும். நீ விசுவாசித்தால் என் வல்லமை உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் விளங்கும். இந்த ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நமக்கு கொடுக்கத்தான் இந்த மாலை வேளையில் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். கடைசியாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இந்த பூமியில் நடக்கிற உலக காரியங்களில் மட்டுமல்ல, உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் மரித்தால் உயிரோடு எழுந்திருப்பேன். இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குதா? சொல்ல முடியுமா? குட்டி பிள்ளைங்கள்ட்ட சண்டே ஸ்கூலில் கேட்போம்ல, நீ இன்னைக்கு பரலோகத்துக்கு போய் ஏசப்பா வந்தால் பரலோகத்துக்கு போவேன். போவேன் அப்படிங்கும். அது குழந்தைங்க அப்படி சொல்லுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து, உண்மையாகவே நான் பரலோகத்துக்கு போவேனா? உண்மையாகவே நான் மரித்த பிறகு என் சரீரத்தில் உயிர்த்தெழுதலின் வல்லமை தங்குமா? இன்றைக்கு நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, ஒரே தரம் மரிப்பதும் அதன் பிறகு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே மண்ணுக்குள் எல்லாரும் மரிக்கிறோம், ஒரு நாள் மரிப்போம். என்னுடைய தகப்பனார் அவர் வியாதிப்பட்டிருந்த நேரத்தில் நான் பல இடங்களிலும் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். எழுத்தின்படி அவர் மரித்து விட்டார். அவர் ஒரு வியாதிப்பட்டிருந்தார். ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது.
அவருடைய அறுவை சிகிச்சை நடந்த அன்று அந்த மருத்துவமனையிலே நான் டியூட்டி டாக்டராக இருக்கிறேன். அவருக்கு இரவிலே தூங்குவதற்கு செடேஷன் கொடுக்க வேண்டும். நான் டியூட்டி டாக்டராக அன்றைக்கு டியூட்டியை வாங்கிட்டு என் ஃபாதரை நான் பார்க்கணுன்னு நான் டியூட்டி பண்ணிகிட்டு இருக்கிறேன். செடேஷனை கொடுத்தது நான் தான். செடேஷனை கொடுத்து வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அவங்களுடைய பல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, பிபி டவுன் ஆயிடுச்சு, ரெஸ்பிரேட்டரி ரேட்டு டவுன் ஆயிடுச்சு. எழுத்தின்படி his pupils were dilated. Pupils dilatedனா death is declared. எனக்கு வானமே நிலைகுலைந்தது போல ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, வேறு யாராவது செடேஷன் கொடுத்து என் தகப்பனாருக்கு இது நடந்திருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் நான் வேண்டுமென்றே இன்றைக்கு டியூட்டி எனக்கு கேட்டு வாங்கி டியூட்டியில் இருக்கும் பொழுது என் தகப்பனை நான் கவனிக்க வேண்டும் என்று டியூட்டி கேட்டு வாங்கி அவருக்கு நான் கொடுத்த செடேஷன் இல்லை, என் தகப்பன் மரித்து போனது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அனஸ்தெட்டிஸ்ட் சர்ஜன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அவங்க திரும்பி வரணும்னா 15 மினிட்ஸ் ஆகணும். இம்மீடியட்டாக ரெசசிட்டேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் செஞ்சுட்டோம், ஒன்றும் நடக்கலை. இந்த நேரத்தில் நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். டாக்டர் பால் யாங்கிச்சோ எழுதின ஒரு புஸ்தகத்தில் அவருடைய மகன் மரித்து விடுவான். மரித்த செய்தி கேள்விப்பட்டவுடன் அவர் வேகமாய் வீட்டிற்கு ஓடி வந்து அந்த மரித்த மகனுடைய சடலத்தை பிடித்து அந்த வீட்டின் ஒரு மூலையிலே நிறுத்தி சொல்லுவாராம், இந்த பிள்ளை கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, இந்த பிள்ளை இந்த வயதிலே மறிக்க நான் விடமாட்டேன், ஆண்டவர் இவனை குறித்து எல்லா திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கதறி அழுது, ஆண்டவரே என் பிள்ளையின் ஜீவன் அவனுக்குள் திரும்ப வர வேண்டும் என்று ஜெபம் செய்த பொழுது அற்புதமாய் அந்த பிள்ளை உயிரோடு எழுந்த சாட்சியை நான் படித்தது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. உடனே முழங்கால் படியிட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு முறை இறங்கும், வாழ்நாளெல்லாம் நான் குற்ற உணர்விலே செத்து விடாதபடி என் தகப்பனை நானே ஊசி போட்டு மரணத்திற்கு தள்ளிவிட்டேன் என்ற ஒரு நிந்தை எனக்கு வராதபடி நீர் எனக்கு இறங்கித்தான் ஆக வேண்டும். அவருடைய கையை இப்படி பிடித்திருக்கிறேன், பல்ஸே இல்லை, பியூப்பிள்ஸ் டைலைட்டட். கதறி அழுது என்னோடு இருக்க ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுற ஒன்று சொன்னேன், இவருடைய ஜீவன் இவருக்குள் வரணும் ஆண்டவரே, இவருடைய உயிர் இவருக்குள் வரணும், என் தகப்பன் எனக்கு வேண்டும், அவரை நீர் எழுப்ப வேண்டும். நம்பவே மாட்டீர்கள், ஒரு 10 நிமிஷத்திற்குள் நான் மீண்டும் ஏதோ ஒன்றை என் விரல்களிலே உணர்ந்தேன். ஐ குட் ஃபீல் ஹிஸ் பல்ஸ். கொஞ்ச நேரத்தில் அவருடைய செஸ்டில் மூமெண்ட் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் கண்களை திறந்து பார்த்தார். இன்றைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த அற்புதத்தை நான் மறக்கவே முடியாது. இட் இஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். தேவன் செய்த ஒரு பெரிய அற்புதம். என் தகப்பன் கண்களை திறந்து பார்த்தார். அவருக்கே ஆச்சரியம், அவர் எதையோ சொல்ல வருகிறார், ஆனால் மயக்கம் இருந்ததினாலே அவர் மறுபடியும் நித்திரை செய்தார். அனஸ்திட்டிஸ்ட் வந்தாங்க, சர்ஜன்ஸ் வந்தாங்க, எல்லாரும் கேட்டாங்க என்ன டாக்டர் நடந்தது என்று. நடந்ததை சொன்னேன். அவங்களால நம்பவே முடியலை. கூட இருக்கிற எல்லா ஸ்டாஃப் நர்ஸஸும் விட்னஸ் பண்ணுறாங்க, டாக்டர் பல்ஸே இல்லை, பிபி இல்லை, கிராஃப் எல்லாம் ஒன்றும் இல்லாத இருந்துச்சு, அவருடைய பியூப்பிள்ஸ் டைலேட்டட். உண்மையாக இது ஒரு மிராக்கிள், எங்களுக்கே புரியலைன்னு எல்லா ஸ்டாஃப் நர்ஸஸும் விட்னஸ் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நடந்த பிறகு 2 நாள் கழித்து என் தகப்பனார் ஒரு சாட்சியை சொன்னார். என்னிடத்தில் கேட்டார், எனக்கு என்ன நடந்தது மகளே என்று. அவரே பலவீனத்தோடு இருக்கிறார். அவரிடத்தில் ஏன் நாம் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நீ சொல் என்றார். நடந்ததை சொன்னேன். தகப்பனார் சொன்னார், நான் வலியினால் துடித்த பொழுது நீ ஊசி போட்டாய், கொஞ்ச நேரத்தில் நான் நித்திரை அடைந்தது போல் இருந்தது. வானத்திலிருந்து 2 தேவ தூதர்கள் இறங்கி வந்ததை நான் பார்த்தேன். என்னை கையை பிடித்து அவர்கள் அழைத்து கொண்டு ஆகாயங்களின் வழியாய் மேலே சென்றார்கள். நான் வெண்ணிறமான ஒரு பெரிய பட்டணத்தை பார்த்தேன். அதன் வாசலிலே ஆண்டவர் இயேசு நின்று கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து புன்முறுவலோடு சிரித்தார். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு, பூமியில் என் வேதனைகள் முடிந்து விட்டது என்று நான் ஆண்டவரிடத்தில் வந்துவிட்டேன் என்று மகிழ்ச்சியோடு இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னாராம், மகனே, கீழே உன் மகள் உன் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறாள், அவளுடைய ஜெபத்தை நான் தள்ள முடியாது, நீ போய் இன்னும் சில காலங்கள் இருந்துவிட்டு வா என்று சொன்னாராம். தகப்பனார் துக்கத்தோடு அந்த வார்த்தைகள் முடிப்பதற்கு முன்பதாகவே தேவதூதர்கள் மறுபடியும் அவரை அழைத்து கொண்டு வந்த பொழுது அவர் சொன்னார், என் ஆவி என் சரீரத்திற்குள் புகுந்து செல்வதை என் கண்களினால் பார்த்தேன் என்று.
என் தகப்பனார் ரொம்ப பக்தி உள்ளவரல்ல, நான் மிகவும் ஆண்டவரை நேசிப்பவர்கள். வேதத்தை வாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள். இப்படி சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவர்கள் கிடைத்ததே இல்லை. முடிவில் என் தகப்பன் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். மகளே, there is a life after death. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பது நிச்சயம். நான் போய் அந்த பரலோக வாழ்வை பார்த்து விட்டு வந்தேன். நீ ஏன் என்னை அழைத்தாய்? நான் துன்பம் நிறைந்த அந்த வாழ்க்கையை விட்டு அங்கே போயிருப்பேனே. ஆனாலும் நான் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. You have to go everywhere and preach that there is a life after death. நீ எல்லா இடத்துக்கு போய் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு 3 மாதங்கள் தான் உயிரோடு இருந்தார்கள். 3 மாதங்களுக்குள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். இன்றைக்கு யோசிக்கிறேன், என் தகப்பன் எனக்கு சொன்ன செய்தியைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். there is a life after death. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூமியிலே உங்களுக்கு எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். ஆனால் புவி வாழ்வு முடிந்த பிறகு நீங்கள் உயிரோடு எழும்புவீர்களா, பரலோகம் செல்லுவீர்களா என்பதை இன்றைக்கு தீர்மானியுங்கள். அதற்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவருக்காய் வாழ தீர்மானம் எடுங்கள். வசனத்தின்படி வாழ தீர்மானம் எடுங்கள். வசனம் சொல்லுவதை கேட்க தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் இந்த தீர்மானத்தை அங்கீகரிப்பார். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் சந்ததி, உங்கள் தலைமுறையில் ஒருவர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது. ஆண்டவர் இயேசு அதற்குத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இந்த மாலை வேளையிலே அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க கடந்து வந்திருக்கிறார். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவின் பாடு மரணத்தை தியானிக்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் இருக்கிறது என்பதை தியானிக்கத்தான் இந்த மாலை கொடுகையிலே கடந்து வந்தோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில மார்த்தாள் மரியாள் தன் சகோதரனை இழந்து ஆண்டவரே நாருமே என்று சொன்ன நிலைமை போல என் வாழ்க்கை கூட அப்படிதான் ஆண்டவரே இருக்குது. என் சூழ்நிலைமை வித்தியாசமா இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, அது இனிமேல் சரிப்படுமா சீர்படுமா என்று எனக்கு தெரியவில்லை. பட் லார்ட், ஐ பிலீவ் யுவர் ஹோலி வேர்ட். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அன்றைக்கு நீர் மார்த்தாளுக்கு சொன்ன அதே வார்த்தை, மரியாளை பார்த்து சொன்ன அதே வார்த்தை நானும் நம்புகிறேன்ப்பா. என் குடும்ப சூழ்நிலைமை நாற்றம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை போல இருக்குது ஆண்டவரே. என்னால் மாற்ற முடியவில்லை ஆண்டவரே. நீர் எனக்காய் கிரியை செய்ய வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, உங்க உயிர் தெழுந்த வல்லமை என் சூழ்நிலைமைக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை என் சூழ்நிலைமையை மாற்றட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த பூமியிலும் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை என் வாழ்க்கையில விளங்கும்னு சொல்லி நாங்க படிச்சோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று எனக்கு சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றிப்பா. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வெட்கப்படாதீர்கள். பக்கத்தில் யார் இருக்கிறாங்கலாம் யோசிக்காதீங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, என் சூழ்நிலைமையை மாற்றி கொடுங்கப்பா. நான் ஜெபம் பண்ணுகிறேன். தீர்க்கன் எலிசா ஜெபித்தது போல ஆண்டவரே, ஒருவேளை நான் சாஷ்டாங்கமாய் விழவில்லை, ஆனால் என் ஆவியிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனே இந்த பிள்ளையின் ஜீவன் இந்த பிள்ளைக்குள் திரும்ப வரட்டும் என்று ஜெபித்த அந்த தீர்க்கனை போல நாங்களும் ஜெபிக்கிறப்பா. என் குடும்பத்துக்குள்ள உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வரட்டும்பா. எங்க சரீரத்துக்குள் ஆபிரகாமின் சரீரத்திற்குள் உயிர்த்தெழுந்த வல்லமை வந்தது போல எங்க சரீரத்துக்குள் உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வரட்டும்பா. என் பிள்ளைங்க வாழ்க்கையில உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை வரட்டும். என் வாழ்க்கை துணையின் வாழ்க்கையில உங்க வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். யோபுவின் வாழ்க்கையில எல்லாம் நஷ்டமாய் போனாலும் தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அவர் அறிக்கை செய்த போது எல்லாவற்றையும் உயிரோடு எழுப்பினீங்க. ரெண்டத்தனையா கொடுத்தீங்க ஆண்டவரே. ரெண்டத்தனையாய் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உன் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன் அருகிலே கடந்து வருகிறார். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, இந்த ராத்திரி வேளையில
எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டும். நான் நொறுங்கி போய் வந்திருக்கிறேன், நான் உடைந்து போய் வந்திருக்கிறேன், நான் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் என்ற வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை நம்பிக்கை உண்டாக்கினீரே, உமக்கு நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே அடியார்களுடைய குற்றங்களை மன்னிங்க, அவிசுவாசங்களை மன்னிங்க, உமக்கு விரோதமாய் வாழ்ந்த எல்லா வாழ்க்கையும் மன்னிங்க, எங்க சுய வாழ்க்கையில மன்னிங்க ஆண்டவரே, சுயமாய் வாழ்ந்த வாழ்க்கையை மன்னிங்க. இப்பொழுது இந்த ராத்திரி வேளையிலே உம்முடைய அடியாளுடைய சன்னிதானத்தில் நின்று ஜெபம் பண்ணுகிறேன். Let the power of resurrection flow through, oh God. ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து செல்வதாக. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்க ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே, உங்க ஆவியினாலே ஆகும். உலர்ந்த எலும்புகள் மேல் ஆண்டவரே தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி காலூன்றி சேனையாய் நிற்க வைத்தீரே. இந்த ராத்திரியில் அதே வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. உலர்ந்த எலும்புகளைப் போல உள்ள சூழ்நிலைமைகள் மாறுவதாக, உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிற வாழ்க்கை மாறுவதாக, உலர்ந்த எலும்புகளைப் போல ஆண்டவரே நம்பிக்கை இழந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. எல்லா சாத்தானின் திட்டங்களை சுட்டு எரிக்கிறோம். யோபுவின் வாழ்க்கையில அவரை சோதிக்கும்படி இறங்கி வந்த அதே கிரியைகள் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்குமானால் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்வதாக, எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக, சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, குடும்பங்களுக்குள் உலாவுகிற தரித்திரம் விலகுவதாக, சண்டையின் ஆவிகள், சமாதான குறைச்சல்கள், பாவத்தின் ஆவிகள் எல்லாம் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிரிவுகள் விலகுவதாக, பிரிவினைகள் விலகுவதாக, விவாகரத்துக்கு நேராய் குடும்பத்தை நடத்துகிற எல்லா அந்தகார கிரியைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. தேவன் இணைத்ததை ஒரு அந்தகார வல்லமையை பிரிக்க முடியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய வேண்டும், வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் அந்த ஆவியானவர் வந்து அசைவாடுவீராக, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வீராக, என் நம்பிக்கை உயிரோடு எழும்பட்டு. ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர், யோபுவின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர், ஆண்டவரே சூனேமியாள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர், மார்த்தாள் மரியாள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர், இஸ்ரவேல் ஜனத்துக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை விளங்க பண்ணினவர். இந்த ராத்திரி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீராக. பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, எடுத்துக்கொள்கிறேன், என் சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன். எல்லா சரீர அவயவங்கள் இந்த ராத்திரி வேளையிலே சுகம் அடைவதாக. சி மைனர், சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக. எந்தெந்த இடங்கள் பழுதுபட்டிருக்கிறதோ உங்க கையை எடுத்து அந்த இடத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் இருதயம் பழுதுபட்டு இருக்கிறது ஆண்டவரே, இருதயத்துக்குள் ஆண்டவருடைய வல்லமை கடந்து செல்லுகிறது. Receive your healing. உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நுரையீரல்கள் பழுதடைந்திருக்கிற நுரையீரல்கள் சுகம் அடைவதாக, pancreas சுகம் அடைவதாக, gall bladder இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆவதாக, எல்லா அல்சர்கள் சுகமாகட்டும், ஆர்த்ரைட்டிஸ் சுகமாகட்டும், எல்லா ஆண்டவரே ஸ்கின் டிசீசஸ் சுகமாவதாக, ஹை பிளட் பிரஷர் ஆண்டவரே டயபெட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வருவதாக, கேன்சர் மறைவதாக. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற யாராவது கேன்சர் வியாதியினால் கஷ்டப்படுவார்கள் என்றால் இப்பொழுது இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அவர்கள் சரீரத்துக்குள் கடந்து செல்வதாக. ராஜா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். Thank you Father. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஏசு நல்லவர்.
நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்கள், திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் மாலை வேளையில கர்த்தருடைய விடுவிக்கிற வல்லமை இறங்குவதாக. Thank you Lord. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் இயேசுவின் நாமத்தினாலே அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. நீங்கள் பாடுகிற இந்த நேரத்திலேயே கர்த்தர் உன் பாரங்களை நீக்கி போடுகிறார். பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர். அவர் நல்லவர் என்று சொல்லுகிற நேரத்தில் கர்த்தர் உனக்கு நன்மைகளை செய்ய இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு நன்மைகளை செய்வார். அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? God, you are a miracle working God. Nothing is impossible with you. Everything is possible, oh God. Hallelujah. மாலை வேளையிலே குறிப்பிட்ட 3 காரியங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வலது கரத்தை வைத்துக்கோங்க. நம்ம எல்லாரும் இணைந்து நிற்கிற நேரத்தில் கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போதுமானவர். What is your prayer need? என்ன தேவையோடு கூட வந்தீங்க? சி மைனர். என்ன தேவையோடு கூட வந்தீங்க? கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. என்னால முடியாத ஆண்டவரே, நான் விளிம்புக்கு வந்து நிற்கிறேன். நம்பிக்கை முடிந்து போன எல்லைக்குள்ள வந்து நிற்கிறப்பா. முதல் காரியம், கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க, இந்த குறிப்பிட்ட காரியத்துல உங்க வல்லமை எனக்காக செயல்படட்டும் ஆண்டவரே. ஓரிரு வார்த்தைகள் சொன்னாலும் போதும். ரெண்டாவது, இந்த குறிப்பிட்ட காரியத்துல ரெண்டாவதாய் ஒரு காரியத்தை தேவன்கிட்ட சொல்லுங்க. என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்கப்பா, என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்கப்பா. உங்களால சகலத்தையும் செய்ய முடியும் நான் நம்புறப்பா. தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். மூன்றாவது காரியத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா.
இந்த 3 காரியங்களை கர்த்தரிடத்தில் ஏறெடுத்ததுக்கு அடையாளமாய் உங்கள் கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராய் உயர்த்தி பார்த்து சொல்லுங்க, தேவரீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, தேவரீ நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்க வல்லமை எனக்காக இதை செய்து முடிக்கும். கர்த்தர் எனக்காக இதை செய்து முடிப்பார். என் இயேசு எனக்காக இதை செய்து முடிப்பீர். உங்க ஜனத்திற்கு பதிலை கொடுக்கிறதற்காய் நன்றி. இந்த இரவிலே அவர்கள் எல்லா ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்று கர்த்தர் பதில் கொடுத்து விட்டதற்காய் நன்றியோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Thank you Father, thank you Lord. உங்க வல்லமை அவர்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டதற்காய் நன்றி அப்பா. ஹalleluya. கடைசியாக உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு கோடான கோடி அற்புதங்களை செய்கிற அந்த இயேசுவை யோபுவை போல நீங்கள் சந்திப்பீர்கள் என்ற விசுவாசம் இருக்கிறதா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாள் பூமியிலே நிற்பார். என் கண்கள் அவரை காணும். Will you be with Jesus when he comes? இயேசு வரும்பொழுது அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இல்லை என்றால் இந்த ராத்திரி வேளையில once again surrender your life to Jesus. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களை அன்பா சொல்றேன், இந்த உலக வாழ்வெல்லாம் அனித்தியம், இயேசு மட்டுமே நித்தியம். அப்படி யாராவது தீர்மானம் எடுக்க விரும்பினால் நீங்க கை தூக்குங்கன்னு சொல்லல, உங்க கரத்தை எடுத்து இருதயத்தின் மேல வச்சு ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வருகையில் நான் உம்மோடு கூட பரலோகம் வர வேண்டும். உலகத்துக்காக நான் வாழ்ந்தது போதும், இன்றைக்கு உமக்காக வாழ தீர்மானம் எடுக்கிறேன். என் தீர்மானத்தை அங்கீகரியும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை அங்கீகரிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் பூமியின் மேல் அவர் நிற்கும் பொழுது அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காண வேண்டும். சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் உங்களை காணணும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க வீட்டுல ஒருத்தரும் கைவிடப்பட்டுறக்கூடாது ராஜா. என் குடும்பத்துல ஒருவரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. என் முழு குடும்பத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தர் எங்களை உடைய வருகையில் சேர்த்துக் கொள்ளும். வருகையில் உம்மை காண உதவி செய்யும்படி ஜெபிக்கிறையா. உங்க திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 நாட்களும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த தயவுக்காக நன்றி. உங்க ஜீவ வார்த்தைகள் அவர் உள்ளத்திலே கிரியை செய்திருக்கிறது என்று நம்புகிறோம். அவர்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தீர் என்று நம்புகிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை மரணத்திற்கு பிறகு மட்டுமல்ல, பூமியிலே வாழும் பொழுதே எங்களுக்கு அது ஆயத்தமாக இருக்கிறது என்று எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய அடியாள் உம்முடைய சன்னிதானத்தில் நின்று உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. அவர்கள் வாழ்க்கையெல்லாம் நன்மைகள் நிரம்பி வழியட்டும், கிருபைகள் பெருகட்டும், நல்ல காரியங்கள் நடக்கட்டும். அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக. படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மதிப்பெண்கள் வரட்டும். சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி. குடும்பத்துக்குள் சமாதானத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உங்க ஜனத்தை ஆசீர்வாத நிறைவோடு கூட அனுப்பும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.